உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிற ஹெல்த்தியான ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை அடுப்பில் ஏற்றிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஸோ இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸில் பார்த்தா இது திக்கன் ஆக ஆரம்பிக்கும். அதோட கலரும் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல அரோமாவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். இந்த கூழ் திக்கன் ஆகி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் அப்படியே சூடாக நாட்டு சர்க்கரையும் பாலும் சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் நல்லா ஆறுனத்துக்கு பிறகு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அட்டகாசமான ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் சாப்பிடலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாகவுமே நீங்கள் இதை சாப்பிடலாம். இதுக்கு வெங்காயமும் மோர் மிளகாயும் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.